வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேவைப்பட்டால் தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். சிறுவர்கள் பாதுகாப்பாக சாட்சி வழங்குவதற்காக நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் தனித்துவமான சாட்சி அறைகள் அமைக்கப்படும் என்று நீதி அமைச்சர் அறிவித்தார். காஞ்சன விஜயசேகர பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த அதே சட்டத்தை சில சிறிய திருத்தங்களோடு தற்போதைய அரசாங்கம் மீண்டும் முன்வைப்பதாக அஜித் பி பெரேரா விமர்சனம். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றியவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். மருந்து, கால்நடை மருந்து, ஆயுர்வேதம் மற்றும் அழகு சாதன பொருட்கள் உற்பத்தி துறை தொடர்பான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலுக்கு தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமை தாங்கினார். கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களுக்கு மருந்து, கால்நடை மருந்து, ஆயுர்வேத மற்றும் அழகு சாதன பொருட்கள் உற்பத்தி துறை முழுமையான ஆதரவை வழங்கும் என்று துறை பிரதிநிதிகள் தெரிவித்தனர். மேலும் துறையில் நிலவும் பிரச்சனைகள், சவால்கள் மற்றும் அவற்றை தீர்க்கும் வழிமுறைகள் குறித்து விரிவான விவாதங்கள் நடைபெற்றன. அதேபோல் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டிய பல பயனுள்ள பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டது. இந்த முன்மொழிவுகள் அனைத்திற்கும் தேவையான கவனம் செலுத்தப்படும் என்றும் தரமான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க, நிதியமைச்சர் மூத்த அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தனர். வன்முறைகளுக்கு ஆளாகும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பாக சாட்சி வழங்குவதற்காக நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் தனித்துவமான சாட்சி அறைகள் அமைக்கப்படும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார அறிவித்துள்ளார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர், சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் யுனிசெப் ஆகியவை இணைந்து குழந்தைகள் பாதுகாப்புக்கான சேவைகளை ஒருங்கிணைக்கும் திட்டத்தின் தொடக்க விழா கண்டியில் நடைபெற்றிருந்தது. அதில் ஒரு அங்கமாக டிஜிட்டல் வசதியோடு முதல் சாட்சி அறை கண்டி மேல் நீதிமன்றத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர், சிறுவர்கள் குற்றவாளிகளை நேருக்கு நேர் சந்திக்காமல் சாட்சி வழங்கும் இந்த வசதி நாட்டின் நீதிமன்ற அமைப்பில் ஒரு முக்கிய திருப்பமாகும். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் யுனிசெப் வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்று குறிப்பிட்ட அவர், சிறுவர் பாதுகாப்புக்கு புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படும். சிறுவர்கள் ஒரு சம்பவத்தை புகார் அளித்த தருணத்திலிருந்தே தொடர்ந்து பாதுகாப்பான முறையில் தேவையான ஆதரவை பெறுவதை உறுதி செய்வதே எங்களின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த முயற்சி சிறுவர்களுக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதோடு வன்முறையை ஒழிப்பதற்கான இலங்கையின் சர்வதேச வாக்குறுதிகளில் ஒரு பகுதியாகும். இலங்கையில் இடம்பெற்ற மனிதகுலத்திற்கு எதிரான மீறல்கள் தொடர்பாக உள்ளக பொறிமுறைகள் மூலம் அல்லாமல் சுயாதீன சர்வதேச விசாரணைகள் மூலமே அர்த்தமுள்ள பொறுப்பு கூறலை நடைபெற முடியும் என்று சர்வதேச குற்றவியல் சட்ட நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேசிய கனடிய தமிழர் பேரவையின் ஏற்பாட்டில் ஜெனீவாவில் நடைபெற்ற கலந்துரையாடலில் சர்வதேச வழக்கறிஞர்கள், ஐநா விசாரணையாளர், சிவில் சமூக பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்றார்கள். இங்கு பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவும், குற்றவாளிகள் பொறுப்பு கூறவும் சர்வதேச சுயாதீன விசாரணை மற்றும் வழக்கு தொடரல் பொறிமுறை அவசரமாக நிறுவப்பட வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தமிழர் மீது 1948 முதல் தொடர்ச்சியாக நடைபெறும் இனஅழிப்பு, வன்முறை, காணாமல் ஆக்கல்கள் தொடர்பாக சமீபத்திய கண்டறியப்பட்ட செம்மணி, சித்துப்பாத்தி, மனித புதுகுழி போன்ற சம்பவங்கள் சர்வதேச விசாரணை தேவை என்பதற்கான சான்றுகளாக சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் தமிழ் சமூகம் ஆதாரங்களை முறையாக ஆவணப்படுத்தும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும், உலகளாவிய நீதிமன்றங்கள் மூலமாக நீதி கோரும் முயற்சிகள் தொடரப்பட வேண்டும் என்றும் சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த அதே சட்டத்தை சில சிறிய திருத்தங்களோடு தற்போதைய அரசாங்கம் மீண்டும் முன்வைத்துள்ளது. இந்த சட்டத்தை பலவந்தமாக நிறைவேற்ற அரசு முயற்சிக்கிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டினார். வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலான சந்திப்பில் பேசிய அவர், ஜனாதிபதி மின்சார சபை பிரச்சனைகளை தீர்ப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரது உரையிலிருந்து அந்த நம்பிக்கை முறிந்துவிட்டது. தொழிலாளர்களுடன் ஆலோசனை இன்றி மறுசீரமைப்பை நிறைவேற்ற அரசு முயல்கின்றது. தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னால் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து செய்வதாக வாக்குறுதி அளித்தார். ஆனால் தற்போது அதே சட்டமே திருத்தங்களுடன் மீண்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் பரிந்துரைக்கும் சுய விருப்ப விலகல் தெரிவுக்கு இணங்க வேண்டாம் என்றும் மின்சார சபை ஊழியர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். இந்த அரசாங்கம் நிரந்தரமானது அல்ல. உங்களுக்கு ஏதேனும் அநீதி ஏற்பட்டால் நமது ஆட்சியில் அதனை நிவர்த்தி செய்வோம் என்று மறுசீரமைப்பை நாம் ஏற்கவில்லை என்றும் கூறினார். ஆனால் மக்கள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தனியார் முதலீடுகள் வரவேற்கப்படலாம், ஆனால் தேசிய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் மேலும் குறிப்பிடுகையில், புதிய சட்டத்தின் கீழ் மின் உற்பத்தி மற்றும் விநியோகம் தனியார் மயமாக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும், இது குறித்து உயர்நீதிமன்ற தீர்ப்பின் 19வது பக்கத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு தலைமைகளின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் அனைத்து அதிகாரிகளின் உண்மையான அடையாளத்தை கட்டாயமாக உறுதிப்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சிறப்பு அறிவித்தலை காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய
சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளார். அரசு தலைமைகளின் பாதுகாப்பிற்காக முன்கூட்டிய அதிகாரிகளின் அடையாளத்தை சரிபார்க்கும் அமைப்பை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது சீருடையில் உள்ள நபர்களின் அடையாளத்தினை சரிபார்ப்பது கட்டாயம் என்றும் ஐஜிபி வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாதுகாப்பு பணிகள், போக்குவரத்து கட்டுப்பாடு, சுகாதாரம் உள்ளிட்ட எந்த சேவையிலும் ஈடுபடும் அதிகாரிகளின் தகவல்களும் துல்லியமாக பரிசோதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறப்பு நிகழ்வுகளில் பாதுகாப்பு பிரிவுகளை அடையாளம் காண வண்ணமயமான மணிக்கட்டு பட்டைகள், பெல்ட்கள், பேட்ஜ்கள் மற்றும் பிற சின்னங்களை வழங்கும் போது கூடுதல் கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆயுதப்படைகள் அல்லது காவல்துறையின் சீருடையை போலியடிக்கும் ஆடைகளை அணிந்து குற்றங்களை செய்யும் அபாயங்கள் இருப்பதாகவும் சமீபத்தில் நீதிமன்றத்தில் போலீஸ் சட்டத்தரணி ஒருவரால் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இத்தகைய நடவடிக்கைகளை அவசியமாக்கியுள்ளதாகவும் போலீஸ் மாதிபர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய ஆபத்தான சூழ்நிலைகளை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு அதிகாரியும் தனிப்பட்ட கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்றும் பிரியந்த வீரசூரிய வலியுறுத்தியுள்ளார். 5 ஆண்டுகள் மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றியவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் புதிய அஞ்சல் காரியாலயத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கடந்த 30 ஆண்டுகளாக அரசு சொத்துக்கள், வசதிகள் மற்றும் இடங்களை அனுபவித்து வந்த தலைவர்கள் தற்போது தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு திரும்பிச் செல்வதை மக்கள் கண்டு வருகின்றார்கள் என்று சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் அவரது கூட்டாளிகளும் தொடர்ந்தும் நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைகின்றது என்று கூறி வருகின்றார்கள். ஆனால் எங்களது அரசாங்கம் எடுத்த செயல் திட்டங்களின் பலனாக பொருளாதாரம் மெதுவாக முன்னேற்றம் அடைந்திருப்பதை நாம் மக்கள் முன் நிரூபித்துள்ளோம் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் இந்த தீர்மானம் அரசியல் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பல சிறப்பு சலுகைகளை குறைக்கும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரபிக்கு சொத்துக்கள் இல்லாததால் சங்கடப்படும் சூழ்நிலைகள் உருவாகின்றன என்று பிரதி பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் குறித்து சர்ச்சைகள் தொடர்பாக அரசு ஊடக முறையில் பேசிய அவர், சொத்து இல்லாத உறுப்பினர்கள் அறிக்கையினை நிரப்பும் போது வெறுமனவே கோடு போடலாம் என்றுதான் அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். சொத்து அறிக்கைகள் சமர்ப்பிப்பதில் எவருக்கும் பயப்பட தேவையில்லை. பிசாசுக்கு பயந்திருந்தால் சுடுகாட்டில் வீடு கட்டியிருக்க மாட்டோம் என்ற சிங்கள பழமொழியை அவர் மேற்கோள் காட்டியிருந்தார். தான் தனது சொத்து அறிக்கைகளை முழுமையாக யதார்த்தத்துடன் சமர்ப்பித்துள்ளதாகவும் அவற்றை பொதுமக்கள் கவனமாக படிக்குமாறு வேண்டுகோள் விடுப்பதாகவும் சுனில் வட்டகல வலியுறுத்தினார். மேலும் அமைச்சர் பதவியை ஏற்கும் முன் தன்னிடமிருந்த சொத்துக்கள், பெற்றோரிடமிருந்து வந்த சொத்துக்கள், தனது தொழில் வாழ்க்கையில் சம்பாதித்த சொத்துக்கள், உறவினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து பெற்ற சொத்துக்கள் அனைத்தையும் எந்த மறைப்பும் இன்றி வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஐஸ் உள்ளிட்ட போதைப்பொருள் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்களை மறைத்த வழக்கில் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைகளை எதிர்கொள்ளும் பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவரின் தகவலின்படி சம்பத் மனம்பேரி 2015 முதல் இதுவரை 3 சந்தர்ப்பங்களில் மொத்தமாக 22 மாதங்களில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசியல் லொரி திருட்டு வழக்கில் 11 மாதங்களும் 106 கிலோ கஞ்சா வைத்திருந்ததற்காக முனராகலை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது சுமார் 10 மாதங்களும் அவர் விளக்கமறியலில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் 50,000 அபராதம் விதிக்கப்பட்டதோடு அதை செலுத்திய பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். பின்னர் 2024 பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் அபராத தொகையை அவர் செலுத்தியதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பத் மனம்பேரி முன்னாள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவோடு பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டிருந்ததாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.